இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஊசிலி. இப்போது ரோஸ்ட் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சிட்டோம். லைட்டாக வறுத்து வைக்கணும். ரோஸ்ட்னா ரொம்ப ரோஸ்ட்டில் லைட்டாக வறுத்து எடுத்து வச்சிட்டோம். குக்கர் வச்சாச்சு. எப்பவும் சொல்லி கடாயின்னு சொல்லி பழக்கமாயாச்சு. குக்கர் வச்சு டைரெக்டாக இதிலே பண்ண போகிறோம். தேவையான அளவு எண்ணெய் கம்மியாக விட்டுக்கோங்க. எண்ணெய் சூடாகட்டும். கடுகு வெடிச்சாச்சு. இதில் கடலைப்பருப்பு, ரெண்டு காஞ்ச மிளகாவை கிள்ளி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டு தேவையான அளவு பெருங்காயம், இப்போது அரிசி எப்படி புது அரிசியாக பழைய அரிசியான்னு நீங்கள் யூஸ் பண்ணுறதை பொறுத்து தான் இருக்குது. அதால் நான் ஒரு தண்ணி அளவு சொல்லிவிட்டு நீங்கள் ஒரு தண்ணி அளவு யூஸ் பண்ணிங்கன்னா சரியாக வராது. அதால் அரிசியும் பருப்பும் சேர்த்து நான் 1 டம்ளர் எடுத்திருக்கேன். இந்த 1.5 டம்ளர் அளவுக்கு நான் தண்ணி எடுத்திருக்கேன். ஏன்னா இது கொஞ்சம் உதிரியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் ஊசிலின்றது. அதுக்கப்புறம் இதில் துருவின தேங்காய், அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு. இது கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும். கொதித்த உடனே நம்ம இங்கே பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோம் இல்லையா, அதை கொட்டிடுவோம். அதனால் இது கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும். இப்போ தண்ணி கொதிச்சுருக்கு. இதில் நம்ம வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை இதில் போட்டுடலாம். போட்டுட்டு நல்ல ஒரு கலரிட்டு ஒரு 2 செகண்ட் கழித்து குக்கர் மூடியை போட்டு வச்சு ஒரு விசில் வந்தோடனே இறக்கிடலாம். ஏன்னா அதை ஆல்ரெடி நம்ம லைட்டாக வறுத்துருக்கோம். அதால் சீக்கிரம் குக் ஆகிடும். இப்போ மூடி போட்டு வச்சாச்சு. ஒரு விசில் வந்தால் போகிறோம், அணைச்சிடலாம். ஒரு விசில் வந்தாச்சு. வாங்க லிட்டை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஆஹா, சுட இதை பார்த்திங்களா, எவ்வளோ உதிரியாக இருக்குது பார்த்திங்களா. அவ்வளோதான், சீக்கிரமே உசிலி தயாராகியாச்சு. இதை பாருங்கள், பருப்பு மாதிரி தான் இருக்கும், ஆனால் நல்லா வெந்துட்டுருக்கும். இதை பாருங்கள், கையில் எடுக்கும் போதே நல்லா வெந்துட்டுருக்கும். இந்த மாதிரி தான் இருக்கணும். இதுக்கு சைட் டிஷ் நீங்கள் எது வேணாலும் வச்சுன்னு சாப்பிட்லாம். இதுதான் அதுதான் சட்னி தான் அப்படிலாம் கிடையாது. நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, காலையில் வத்த குழம்பு வச்சேன். அதை வச்சு சுட இந்த கிளைமேட்டுக்கு சாப்பிட போகிறேன். ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி செஞ்சு பார்த்து சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய், டேக் கேர்.